ஜானகி சந்தியா சீரியலில் இப்போ ஒரு வேறு லெவல் மாசான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லாங்க. பத்மாவையும் பார்வதியும் வெளுத்தெடுக்கிறாங்க. நம்ம தனலட்சுமி மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுடையும் கேளுங்க. ரகுராம் ரகுராம்ங்கிற மாதிரி கத்துறாங்க. நம்ம தானா அப்பன்னு பார்த்து தான் உள்ளுக்குள்ளே என்ன சொல்லிட்டு போயிருக்காங்கன்னா, வழக்கறிஞர் இந்த விஷயம் நீங்கள் கேட்டிருக்கீங்க, இதை நான் செஞ்சு தரத்துக்கு ஒரு 6 மாதமாவது எனக்கு அவகாசம் வேணுங்கிற மாதிரி சொன்னேன். பத்மாவும் பார்வதியும் யோசிக்கிறாங்க. என்ன நீ நம்ம ஒரு விஷயத்த திட்டம் போட்டா இவரு மாட்டுங்க 6 மாதங்கிறாரு. எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் சொல்லுங்கள். இது நான் மினிமம் சொல்லியிருக்கேன் 6 மாதம். மாயாவை கூப்பிட்டு விசாரிப்பாங்க. அப்புறம் மாயா முடியாதுன்னு சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக இது செல்லுபடியாகாது, மாயா பக்கம்தான் நிற்குங்கிற மாதிரி சொல்லிட்டு போனோன்னே அப்படியே தூக்கி வாரி போட்டுருது அந்த இடத்துல. என்ன நீ கடைசியில் மாயா இந்த குடும்பத்துக்காகவும் பெரியப்பாவை நிச்சயம் எனக்கு சொந்த அப்பா போலன்னு தான் சொல்லுவா. அப்படி இருக்கும்போது எப்படி இதெல்லாம் நடக்கும்? சரி, எப்படியோ ரகுராம் மனசில் மாயாவுக்கு ஒரு கெட்ட பேரை உண்டாக்கியாச்சு, அதை வச்சு அடுத்த கட்டத்துக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே தனலட்சுமி மட்டும் கத்திக்கிட்டு இருக்காங்க. வழக்கறிஞரே நீங்கள் போகலாம், இது எங்கள் குடும்ப பஞ்சாயத்து, நான் பார்த்துக்கலாம். யாரை கேட்டு இங்கே வந்தேன்னு கேட்குறாங்க. அந்த இடத்துல இது என் அப்பன் வீடு, யாரை கேட்டு நீங்கள்லாம் இது மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க? இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தானே பார்வதி, நீங்கள் தானே வீடியோ தானே எடுத்தீங்க. அது எப்படி நான் சொல்கிறத எல்லாத்தையும் அறகுறையாக கேட்டு மாயாவுக்கு இப்படியெல்லாம் ஒரு முடிவு எடுத்து கொடுக்குறீங்க? ரகுராம், நீங்கள் செய்கிறது நியாயமாக இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம மாயாக்காக ஆதரவாக பேசுகிறாங்க. நம்ம பாட்டி கடுப்பாயிட்டாங்க. தனா, நீ பேசுகிறது உங்கள் அக்காக்காக நிற்கிறது எல்லாம் சந்தோஷம்தான், ஆனால் கோவப்படாமல் பேசு, அது போதும் அப்படின்னு சொன்னோன்னே ரகுராம் எல்லாரும் தூக்கி போட்டு மிதிச்சா மனசுக்கு கஷ்டப்படும்ல. எனக்கு ஒன்றும் புரியல. முதல்ல தனலட்சுமியும் மாயாவையும் ஒரே மாதிரி பார்த்துட்டு இருந்த ரகுராம் இப்போ எப்படி தனித்தனி தட்டில் வச்சு பார்க்க ஆரம்பித்தாங்க. கார்த்தியை வீடு பூந்து அடித்தார்ல, இது எல்லாம் எங்களுக்கு தெரியும், தெரியாமல். ஆனால் அதே சந்தர்ப்பத்தில் மாயா இந்த வீட்டுக்காக என்னென்ன செஞ்சுருக்கா, ஒரு வாட்டியாவது நன்றின்னு சொல்லியிருக்காங்களா? ரகுராமால் சாதிக்க முடியாத விஷயத்தை எல்லாத்தையும் சாதிச்சாங்க. பத்மாவும் பார்வதி வீட்டில் இருக்கிற எல்லாரும் முட்டாள்தனமாக செஞ்சு இந்த வீடியோ போகிற மாதிரி இருந்துச்சு. கடைசியில் மாயா தான் காப்பாற்றி கொடுத்தா. அப்போல்லாம் நீங்கள் மாயாவுக்கு நன்றி சொல்ல மாட்டீங்க, ஒன்றும் பேச மாட்டீங்க. ஆனால் மாயா மட்டும் ஏதோ ஒரு விஷயத்தில் தப்பு பண்ணிட்டாங்க, அது தப்பே இல்லையே, தப்புன்னு நான் சொன்னாதான் அது தெரியணும். உங்கள் வீட்டு உங்கள் பொண்ணு போயிட்டாங்கங்கிற இது கொஞ்சம் கூட நியாயமாகவே இல்லைப்பா. முதல்ல நீ தான் எங்கள் 2 பேரும் ஏற்றுக்கல, நீ கார்த்தியை தான் எனக்கு மாப்பிள்ளையாக பார்த்த. அப்போனா நான் தான் முதல்ல இந்த வீட்டை விட்டு போயிருக்கணும். நீ எனக்கு நல்லதாக செஞ்ச, கடைசியில் இப்படியெல்லாம் பண்ணியிருக்கேன்னு என்றைக்காவது நாங்கள் பேசணுமா அப்படின்னு சொன்னோன்னே, தானா இப்படியெல்லாம் உங்கள் அப்பாவை பற்றி பேசாத, நானே உன்னை கன்னத்துலேயே பலார்னு அடிச்சிருவேன்னு சொல்லிட்டு ஜானகியம்மா கை தூக்குறாங்க. ஆமாம், நீ அடித்தாலும் பரவாயில்ல, ஆனால் நீ கண்டிப்பாக சும்மா தான் அமைதியாக நிற்ப, மாயாக்காக இங்கே பேச யார் தான் இருக்கா அப்படின்னு சொன்னோன்னே பத்மாவும் பார்வதியும் யோசிக்கிறாங்க. அச்சச்சோ, அண்ணி என்னமோ ஒரு விஷயம் நடக்க போகுது, சோலோவாக நின்று தனா சமாளிச்சிட்டு இருக்கா, ஏதாவது ஒன்று பண்ணுங்கன்னொன்னே, ஏய் எங்கள் அண்ணனை பார்த்து இப்படியெல்லாம் பேசாத, முதல்ல உன்னை பேசுகிறதுக்கு இங்கே யாருக்கும், நீ முதல்ல இங்கேருந்து போ, அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாங்கிற மாதிரி சொன்னோன்னே கடுப்பாயிட்டாங்க நம்ம தானா. நீங்கள் இஷ்டத்துக்கு இது மாதிரி பேசுவீங்க, அதெல்லாம் கேட்டுட்டு மாயா வேணாம் அமைதியாக இருக்கலாம், உங்களை பற்றி நீங்கள் பண்ணுற விஷயத்தை எதுவும் மாட்டி விடாமல் இருக்காங்க, நான்லாம் அப்படியெல்லாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் எதுக்காக இது மாதிரிலாம் காய் நவுத்துறீங்கன்னு தெரியாதா? சீனுமாமா நான் இப்போ சொல்லட்டா அப்படின்னு சொன்னேன். மாயா வேணாம்மா, நான் பார்த்துக்கிறேன், நிச்சயம் பெரியப்பா என்ன அப்படியெல்லாம் வேண்டாம்லாம் சொல்லிட மாட்டார், உண்மைலாம் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக அவர் புரிஞ்சுப்பார். இது சின்னதாக கோவப்படுறாரு, அப்பா மேலே பொண்ணுக்கு கோவம் வராதா, இல்லை பொண்ணு மேலே தான் அப்பாவுக்கு கோவம் வராதா? அதெல்லாம் வரும், ஆனால் இது எல்லாம் பெருசாலாம் ஆகாது. ரகுராம்லாம் என்னை கைவிட்டுற மாட்டார், என்றைக்குமே அவருக்கு நான் தான் மூத்த பொண்ணு, அதுக்கப்புறம் தான் நீ இளைய பொண்ணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அக்கா இதெல்லாம் சொல்கிறதுக்கெல்லாம் வாஸ்தவம் தான்க்கா, ஆனால் ரகுராம் யாருக்கு சொன்னாலும் கேட்டுகிட்டே இருக்காரு, இது ஒரு முடிவுக்கு கொண்டு வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோவத்தில் பேசுகிறாங்க. அந்த இடத்துல நம்ம தானா இப்போ என்ன பண்ணுங்கிற, நாங்கள் தான் பேசிகிட்டு இருக்கோங்கிறோம்ல அப்படின்னு பார்வதி பேசும்போது, நீங்கள் தான் சொல்லிட்டீங்களே எனக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் சம்மந்தம் இல்லைன்னு, அப்போ நான் என்ன வச்சு எதுக்கு மாயாவை அசிங்கப்படுத்தி வீட்டை விட்டு துரத்தணும்னு நினைக்கிறீங்க? இதெல்லாம் ரொம்பவே தப்பு. மாயாக்காக பேச மாயா வரலைனாலும் நான் நிற்பேன், ஏன்னா மாயா மற்றவங்களுக்காகனா பேசுகிறதுக்கு நிற்பா, எல்லா கஷ்டத்தையும் போக்குவா, ஆனால் நீங்கள் யாருமே அப்படி செய்யறது இல்லைல்ல அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோபத்தில் பேசுகிறாங்க. சரி, இவங்க என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பத்மா பார்வதி இதுக்கு முன்னாடி அந்த நகை சம்மந்தப்பட்ட விஷயம் இது எல்லாம் உனக்கு தெரியுமேப்பா, ஆனால் நீ எதுவுமே முடிவு எடுக்கலையே, எப்படி மாயா மட்டும் செஞ்சால் மட்டும் அவன் என்னோட பொண்ணே இல்லை வீட்டை விட்டு துரத்திடணும்னு ஏகப்பட்டதெல்லாம் பேசுவேன், ஆனால்
மாயாவுக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் நீ முடிவெடுக்கிறேங்கிற மாதிரி நெத்தி அடியாக அடிக்கிறாங்க. ரெகுராமால் எதுவும் பேச முடியல. தனா, நீ ரொம்பவே வந்து பேச கற்றுக்கிட்ட. இது எல்லாம் கதிர் தான் சொல்லி கொடுத்துருப்பான். இல்லை, மாயா கூட சொல்லி கொடுத்துருப்பா. மாயா சொல்லி தான் இது மாதிரி பேசுகிறா. எங்கள் அக்காக்காக நான் பேசுவேன், எனக்காக எங்கள் அக்கா வந்து பேசுவா. நீங்களாம் யாரும் கார்த்திகிட்டேருந்து என்னை காப்பாற்றலையே. ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் மாயா மட்டும் தானே பாடுபட்டா. அந்த விஸ்வாசத்துக்காக தான் நான் இப்படியெல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் யாரும் குறுக்க வந்து நிற்காதீங்க. உங்களுக்கு அதெல்லாம் பேசுகிறதுக்கு அறிகுறியே கிடையாது. அவளை தான் சொல்லுவேன்னு சொல்லி பத்மா பார்வதியை வெளுத்தெடுக்கிறாங்க. இன்னொரு வாட்டி நீங்கள் ஏதாவது பேசுனீங்க, அதுக்கப்புறமேட்டுக்கு அவளை தான். சாருமதி வந்து வரலான்னு பார்க்குறாங்க. அச்சச்சோ, இவளுக்கு வேற நமக்கு எல்லாம் தெரியும்னு வேற சொல்லியிருக்கா. இவன் மாட்டுக்கும் வந்து கண்ணாடியை வாங்கிட்டு அதுக்கப்புறமேட்டு குச்சியும் வந்து பிடிங்கிட்டானா அப்புறம் எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரிஞ்சிடும். நமக்கு எதுக்குப்பா வம்பு? பத்மா பார்வதியே சமாளிக்க முடியலையா? நான் பேசுனா அப்புறம் யாரும் என்ன ஏதாவது சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப அமைதியாக சாருமதி மட்டும் நின்றுட்டு இருக்காங்க. இப்போ உனக்கு என்ன வேணுங்கிற? எனக்கு என்ன செய்யணும்னு நல்லாவே தெரியும். இந்த ரெகுராம் ஒரு முடிவு எடுத்துட்டானா யார் பேச்சும் கேட்க மாட்டான். அதுதானப்பா பிரச்சனையே. எனக்கு ஒன்றுமே புரியல. என்ன வச்சு நீங்கள் எல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்கீங்களே. சரி, கதிரை நீங்கள் ஏற்றுப்பீங்களா? சொல்லுங்கள் பார்ப்போம். நீங்கள் என்றைக்குமே கதிரை வந்து ஏற்றுக்க மாட்டீங்க. ஆனால் கார்த்தி எப்படிப்பட்ட விஷயங்கிற எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டு மாயா தானே என் வாழ்க்கையை வந்து காப்பாற்றினா. இல்லைன்னு சொல்லுவீங்களா? கடைசி வரைக்கும் நீங்கள் ஒத்துக்கவே மாட்டீங்க. கார்த்தி வந்து நல்லவன் சொன்ன உங்களுக்கு ஏன் கதிரை ஏற்றுக்க முடியல? ஏன்னா நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க. கதிரை நீங்கள் ஏற்றுக்கிற மாதிரி இருந்துட்டா நீங்கள் தப்பு பண்ணதை நீங்களே ஒத்துக்கிட்ட மாதிரி இருக்கும். அதனால தான் இப்படியெல்லாம் பேசுறியா அப்படின்னு சொன்னோன்னே மாயாவுக்கு வந்துச்சு பாருங்க கோவம். கன்னத்திலே வந்து பலார்னு அடிக்கிறாங்க. நம்ம தனலட்சுமியை யாரை பார்த்து என்னடி பேசிகிட்டு இருக்க? நீ மாட்டுக்கு இஷ்டத்துக்கு பேசுகிற. அப்பா எது செஞ்சாலும் கரெக்டாக தான் இருக்கும். உன்னை விட அவர் தான் இந்த விஷயத்தில் தப்பான மாப்பிள்ளையை பார்த்துட்டோன்னு சொல்லி கவலைப்பட்டுட்டு இருக்காரு. என்னடி நீ இப்படி பேசிகிட்டு இருக்க? அக்கா, நீ அடித்ததை நினச்சா எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. அவங்களுக்காக நீ என்ன அடிக்கிற? உனக்கு ஆதரவாக பேச வரும்போது. ஆனால் உனக்காக இந்த வீட்டில் யார் பேசுகிறா? இப்போ யாவது புரிஞ்சுக்கங்க எல்லாரும் சேர்ந்து. எனக்கு கோவமே இல்லை. இன்னமும் மாயா இருக்கிற வரைக்கும் தான் நீங்கள் எல்லோரும் ஒத்துமையாக இந்த வீட்டில் இருக்க முடியும். மாயா இந்த வீட்டை விட்டு போகணும்னு சொல்லி நீங்கள் எல்லோரும் ஒரு முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்களை யாராலையும் காப்பாற்ற முடியாது. ஏன்னா நீங்கள் அடுத்த நாளே இந்த வீட்டை விட்டு வெளியே போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் இல்லை. பார்த்துக்கங்க, மாயா தான் உங்களோட பலமே. பக்கத்தில் இருக்கிறப்ப அருமை தெரியாது அப்படின்னு சொன்னேன். சரி தானா, ஓவராக பேசிட்டேன், இங்கேருந்து போ. யாரும் வந்து எதுவும் பேச வேண்டிய அவசியம் இல்லைங்கிற மாதிரி ரெகுராம் மாட்டுக்கும் சொல்கிறாங்க. நான் எடுத்த முடிவு தான். யாருக்காகவும் பின்வாங்கணும்னு அவசியம் இல்லை, தேவையில்லைங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ரெகுராம் மாட்டுக்கும் கோச்சிக்கிட்டு வெளியில் கார் எடுத்துகிட்டு அவங்க மாட்டுக்கும் போகிறாங்க. அந்த இடத்துல என்னதானா படபடன்னு பேசிட்டியா அப்பா முன்னாடி? ஆனால் அவர் எதுவுமே பேச முடியாமல் நிற்கிறாரு. எப்படிம்மா பேச முடியும்? இப்படியெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னேன். சாருமதி, பத்மா, பார்வதி 3 பேரும் வந்து தந்திரமான முறையில் திட்டம் போடுறாங்க. அண்ணி பார்த்தீங்களா அண்ணி, தனா வந்து என்னெல்லாம் வந்து பேசிட்டா. நம்ம கூட மாமா கிட்ட எதுவும் பேச மாட்டோம். தனா என்னை இப்படி வந்து மாஸ் பண்ணிட்டா. அதை நினச்சா தான் எனக்கு கவலை இருக்குது. போகிற போக்கில் வந்து நம்ம திட்டத்தையும் வந்து சொல்லிட்டா என்ன பண்ணுறது தான் யோசித்தேன். நம்மளையும் வந்து வெளுத்தெடுத்துட்டா இல்லை, பரவாயில்ல, அதெல்லாம் நமக்கு கவலை இல்லை. தனா நம்ம வீட்டு பொண்ணு, அதனால் பிரச்சனை இல்லை. கதிரையும் தனாவையும் சேர்ந்து வாழணும் தான் நினச்சேன். இப்போதைக்கு நம்ம சாருமதியை கூட கல்யாணம் பண்ணி வைக்கணும். என்ன பண்ணுறதுன்னு தெரிலங்கிற மாதிரி யோசிக்கிறப்ப சீனுமாமா, நீங்கள் தான் மாயாவை வந்து நல்ல விதமாக பார்த்துக்கணும். மாயாவை எப்போதும் கைவிட்டுறாதீங்க. இந்த வீட்டில் இருக்கிற யார் வேணாலும் கைவிடட்டும். நீங்கள் பார்த்துக்கங்க. அதுதான் மாயாவுக்கு நீங்கள் செய்கிற நன்றி கடன்.